கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்குது. ஆகையால் அவர் தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை புஷ் பண்ணி நம்மை வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று தான் நம்முடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் நம்ம ஏன் தேடி வருகிறார், நமக்கு என்ன தருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாகும். தேவன் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அதாவது கிருபை, இன்றைக்கி இருக்கிற கிருபையை விட ஒரு 2 மடங்கு கூடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாகனம் இருக்குது, இன்னொரு வாகனம் இருந்தால் எப்படி இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலையும் செல்வங்களிலும் எல்லா விதத்திலையுமான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே தேவன் தரதுக்காக விரும்புகிறார். எல்லா விதத்திலுமே இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம், சித்தமாக இருக்கிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை பாருங்கள், தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவர், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாகும். அதுதான் தேவன் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக தர்றாருன்னா அதில் நித்திய மகிழ்ச்சி இருக்கணும். இல்லைன்னா அதில் தந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதுக்கு கிடைச்சி என்ன பிரயோஜனம் இல்லை. ஆகையால் உங்களுக்குள்ள அதில் மகிழ்ச்சி இருக்கணும். நீங்கள் அதை அனுபவிக்கணும். நீங்கள் அதோடு அந்த இதை அனுபவிக்கிறத நீங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதுதான் தேவன் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நீங்கள் உங்களுக்குள்ள இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ இன்றைக்கி ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் இருந்துச்சுன்னா இன்னும் 1,00,000 ரூபா கிடச்சா நல்லா இருக்குமே, இன்னும் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், ஒரு வீடு வாங்கிடுவேன், ஊரில் இருந்தால் வீடை கட்டுவேன், அப்படி கட்டுவேன், இப்படி கட்டுவேன், வாகனம் வாங்குவேன். இப்படி நிறைய பேருக்கு உள்ளத்தான ஆசை இருக்குது. இது தேவனுடைய ஒரு 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 பிரமாணம் மாதிரி உள்ள வேலை செய்யுது. அதாவது ஒரு ஆசை, அது ஆதியிலே இருக்குது அந்த ஆசை. பாருங்கள், இந்த ஆசையானது தான் மனிதனை தூண்டுகோலை உள்ளே கொண்டு போய் அவனை உயர்த்திக்கு வைக்கிறது. சும்மா ஏதோ பிறந்தம் வாங்கணும் சும்மா அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே தேவன் விதையை வச்சிருக்கிறாரு, நீ பெருகணும். அதான ஆசை. எல்லோரும் பாருங்கள், படிக்கணும், வாங்கணும், முன்னேறணும், அதை செஞ்சு வாங்கணும். அதை அவங்களுக்கு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஊழியம் பண்ணால் என்ன ஊழியங்களுக்காரங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், சபைகளுக்கு கொடுக்கணும், வாங்கணும், பிள்ளைகளுக்கு அதை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கணும். இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் தூண்டுது பாருங்கள். இது எப்படி உள்ளே வைத்தார்? ஒரு விதை, அது ஒரு உள்ளே இருக்குன்னு வச்சாங்களாம் பூமியில். அது சும்மா இருக்காது. கண்டிப்பாக மழை விழுந்த உடனே அது கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகும். ஏனென்றால் அதனுக்குள்ளே தூண்டுகோலே உள்ளே வச்சிருக்கிறாரு. தண்ணி ஊற்றின உடனே அது வெளியே வந்துடும். அது அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஆசை வைத்திருக்காரு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசையை நீங்கள் முயற்சி பண்ணி அதை நீங்கள் அது எதிர்நீச்சல் அடிக்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் வெற்றி பெறுங்க. ஆகையால் தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் ரெட்டிப்பாக தர்றேன்னு சொல்கிறார். ரெட்டிப்பாக மட்டுமல்ல, நித்திய மகிழ்ச்சியும் தருகிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் சில வார்த்தைகளை கொண்டு உங்களை வாழ வைக்கிறார். அவர் சொல்லார், நான் இருக்கேன்ப்பா, நான் உன்னை தேடி வந்த தேவன், உனக்கு மகிழ்ச்சி தருவேன், நித்திய மகிழ்ச்சி, ரெட்டிப்பான வாழ்க்கையை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்களா? ரிசீவ் பண்ண அமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணணும். வாழ்க்கையில் அமேன் என்பது என்ன என்றால், நீங்கள் சபையில் போகிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அமேன் அப்படின்னு சொல்லணும். உடனே ரிசீவ் பண்ணிடணும். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இதயத்துக்குள்ள, ஆம், என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லுகிற ரெட்டிப்பான மகிழ்ச்சி தருகிறேன்னு சொல்லும், ஆமேன். அவர் நித்திய மகிழ்ச்சி தருகிறான்னு சொல்லும், ஆமேன். இப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தை ரிசீவ் பண்ணணும். இதான் தேடி வந்து உங்களை வாழ வைக்கிறாருங்க. வார்த்தையை கொண்டு உங்களை வாழ வைக்கிறார். இந்த தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு வார்த்தைக்கு கனம் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வார்த்தை மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, அதனோடு நீங்கள் எப்படி மனம் பொருந்தி இருக்கீங்க, இதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விட்டு விடாமல் அவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன சின்ன வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சி தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.